பொதுவாகவே நம்மளுடைய குழந்தைங்க ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. பட் உங்கள் குழந்தைங்க டாக்டர் ஆகணுமா, ஐஏஎஸ் ஆகணுமான்னு பார்த்தா விஸ்காம் படிக்கணும்னு சொன்னாங்களே, என்ன ரீசன் மேம்? நல்ல கேள்வி. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதுதான் அவங்க படிக்கணும், அதுதான் அவங்க ஐ திங்க் செய்யணும் லைஃப்பில். நாம் ஆஸ் பேரண்ட்ஸ் நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். இப்போ நான் ஒரு டாக்டர் ஆக முடியல, அதனால என்னோட குழந்தை ஒரு டாக்டர் ஆகணும். நான் ஐஏஎஸ் படிக்க முடியல, அதனால என் பசங்க அதை செய்யணும். எல்லா பேரண்ட்ஸும் நல்லது தான் நினைக்கிறாங்க. அவங்க பசங்க நல்ல உயரத்துக்கு போகணும், நல்ல பெரிய படிப்பு படிக்கணும், நல்ல பெரிய சம்பளம் சம்பாதிக்கணும், ஃபஸ்ட்டாக வரணும், செகண்டு கூட தாங்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டாக வரணும்னு எல்லா அப்பா அம்மாவோட கனவு தான் இது. எல்லாரும் அது ஆசைப்படுறாங்க. ஆனால் குழந்தையோட லிமிட் என்ன? அது நிஜமாவே அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்கா, அந்த அளவுக்கு படிப்பில் நல்லா இருக்குமா, பண்ணதா இல்லையா? நம்ம சில நேரம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம் பசங்களை, இது பண்ணு அது பண்ணு. சில நேரம் அவங்களால தாங்க முடியல, யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு இஸ் தேர், டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆஸ் பேரண்ட்ஸ், ஆஸ் சில்ட்ரன் ஆல்சோ. ஸோ அக்கார்டிங் டு மீ, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் என்னோட பெரிய பொண்ணுக்கு. எப்போ அவளுக்கு +2 முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படி நிறைய உட்காந்து அவகிட்ட பேசும்போது அவள் ரொம்ப தெளிவாக இருந்தா. நான் டாக்டர் ஆக முடியாதம்மா, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த படிப்பு என்னால் எடுக்க முடியாது, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கா. நீங்கள் எப்படி மீடியாவில் இருக்கீங்களோ, நீங்கள் என்ன இது பண்ணி, அதுவும் எனக்கு தான் பிடிக்குது, நான் அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன், அப்படி ரொம்ப தெளிவான ஒரு பதில் அவகிட்ட இருந்து வந்தது. அவளுக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லா பாடுவா, அப்புறம் அவளுக்கு எடிட்டிங் பண்ணுவா, டைரெக்ஷனும் பண்ணுவா, சின்ன சின்ன குறும்படம் எல்லாம் எடுப்பா. இந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல அவளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எப்படி நான் டாக்டர் படிக்க சொல்கிறது அவளுக்கு? அவள் தான் தெளிவாக முடிவு எடுத்துட்டாலே. ஸோ குழந்தைங்க அவங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம அவங்கள இது பண்ணலாம் சார். அதுக்கப்புறம் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் லைஃப்பில். இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன், ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிட்டேன், நான் எடுத்த முடிவு தான். அதுக்கு என்னோட பேரண்ட்ஸ் முதல்ல கொஞ்சம் முடியாது, ஐயோ பண்ண முடியுமா, சில சந்தேகங்கள் அவங்களுக்கு இருந்தது. பட் எப்போ அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சோ, சரி பண்ணு, இட்ஸ் யோர் லைஃப், யூ ஹாவ் டு டூ இட் ஹென்ஸ்ஃபோர்த், இல்லையா? ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அவங்க ட்ராவல் பண்ணணும், அவங்க லைஃப், அவங்க ஜேர்னி. ஐ திங்க் தே ஷுட் டேக் த டிசிஷன் ஆன் தியர் ஓன்.